வணக்கம். மே 31ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நாஸ்டாக் 1% விழுந்திருந்தது. S&P 500 0.6% விழுந்திருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிற நேரத்தில் பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோ சேர் நேரத்தில் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். MSCI உடைய காலாண்டுக்கான மறுசீரமைப்பு இன்னைக்கு மே 31ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. இதனால இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ல பணம் உள்ள வரும்னு மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $2 பில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்ல 13 புது ஸ்டாக்ஸ் சேர்க்கப்படுது. எந்தெந்த ஸ்டாக்ஸ்? பாஷ், கனரா பேங்க், இண்டஸ் டவர்ஸ், ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ், JSW எனர்ஜி, மேன்கைண்ட் ஃபார்மா, NHPC, PB ஃபின்டெக், ஃபீனிக்ஸ் மில்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், தெர்மேக்ஸ் மற்றும் டாரண்ட் பவர். எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெளியேறுது? பேடிஎம், இந்திரபிரஸ்தா கேஸ் மற்றும் பர்ஜர் பெயிண்ட்ஸ் வெளியேறுவதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த அப்டேட். யூனியன் பேங்க் குறித்து CNBC TV 8 கிடைத்த தகவல், 6 ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6 யூனியன் பேங்க் ஊழியர்கள் மீது 94 கோடி ரூபாய் கையாடல் நடந்திருப்பதாக சந்தேகம். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக CNBC TV 8 அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. டாடா ஸ்டீலுடைய டிவிடெண்ட் குறித்து சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. டிவிடெண்ட் ₹3.60 அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 21. டாடா ஸ்டீலுக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹195. தற்போதைய லெவலில் இருந்து மேலும் 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹145. தற்போதைய லெவலில் இருந்து 12% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹7,181. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹530. கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 2 to 3 வாரங்கள். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? வீக்லி டைம் ஃப்ரேமில் போல் அண்ட் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபிளாக் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடந்துன்னா எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சன்டெக் ரியாலிட்டி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. ரிசல்ட் பார்க்கும்போது ப்ராஃபிட் ₹101 கோடி இந்த குவார்ட்டரில். போன வருடம் இந்த குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ₹28 கோடி நஷ்டம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 773% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். எண்ணிக்கை ₹427 கோடி. சன் ஃபார்மா மற்றும் டாக்டர் ரெட்டிஸ் குறித்து CNBC TV 8 கிடைத்த தகவல், யூஎஸ் மார்க்கெட்லேருந்து இவங்களுடைய சில மருந்து அவங்க திரும்ப பெறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? உற்பத்தியில் கோளாறு இருக்கிறதுனால சில மருந்துகளை இந்த 2 கம்பெனிகளும் திரும்ப பெறாங்க. சன் ஃபார்மா கண் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை திரும்ப பெறாங்க. டாக்டர் ரெட்டிஸ் இம்யூனோ சப்ரசன்ட் மெடிகேஷனை திரும்ப பெறுவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க CNBC TV 8. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவங்களுடைய ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் பின்னாடி முன்னவே அறிவித்தது தான். ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹2 மாற்றுறாங்க. இப்போ அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 21. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV 8 இருந்து. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹6. நெட் ப்ராஃபிட் ₹92 கோடி. இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1018 கோடி. இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. HDFC பேங்குக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் விலை ₹1800. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் கொடுத்திருக்கிற டார்கெட் ₹3050. பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. துரோணாச்சாரியுடைய ரிசல்ட் நிதியாண்டு 2024 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹3520 லட்சம். இயர் ஆன் இயர் 90% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹620 லட்சம். இயர் ஆன் இயர் 81% அதிகரிச்சிருக்கு. கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. விரிவாக்கம் செய்கிறாங்க கம்பெனி. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெங்களூரு பிரைவேட் லிமிடெட் தான் இந்த விரிவாக்கம் செய்கிறாங்க.
பெங்களூருல 35 படுக்கை கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை அமைக்க இருக்கிறாங்க. சுஸ்லான் எனர்ஜி தற்போது அப்டேட் இருக்குது. மத்திய பிரதேஷ்ல இருந்து உங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? ஆயிஸ்டர் கிரீன் ஹைப்ரிட் 1 பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்ச ஆர்டர். பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 135 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 2.6 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்டரில் 8 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. குஜராத் அல்கலிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. கம்பெனி 13 ரூபாய் 85 பைசா. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த குவார்டரில் 46.2 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்டரில் கம்பெனி லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. 71 கோடி ரூபாய். இருந்தும் அவங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட் 13 ரூபாய் 85 பைசா அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1002 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% விழுந்திருக்கு. பேடிஎம் மறுபடியும் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்குன்னு மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல். தொடர்ச்சியாக 3வது நாள் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டை எட்டுது. நம்ம ஒரு செய்தியும் பார்த்துருந்தோம். அதானி குரூப் பேடிஎம்ல ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு செய்தி பார்த்துருந்தோம். ஆனால் 2 நிறுவனங்களும் அதை மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தும் இன்னைக்கு மறுபடியும் 3வது நாள் அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. இன்னைக்கு பிளாக் டீலும் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல். 296 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. ஒரு ஷேர் விலை சராசரியாக 391 ரூபாய்னு 75.2 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 1.2% ஸ்டேக் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜொமேட்டோ குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். மெக்வேரி ஜொமேட்டோடைய டார்கெட் பிரைஸை நிர்ணயித்திருக்கிறாங்க. அடுத்த 12 மாதத்தில் மேலும் 46% ஷேர் பிரைஸ் கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க மெக்வேரி. அவங்க சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் என்னன்னா, போட்டி அதிகமாக இருக்குது ஜொமேட்டோக்கு. அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங் 96 ரூபாய், கொடுத்துருக்கிற டார்கெட் 96 ரூபாய், கொடுத்துருக்கிற ரேட்டிங் அண்டர் பர்ஃபார்ம். மெக்வேரி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4200 ரூபாய். இந்தியா பெஸ்டிசைட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 75 பைசா. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் அப்படின்னு. குறிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இப்போ 18% ஜிஎஸ்டி இருப்பதை 12% குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இந்த கோரிக்கையை முன் வைத்திருந்தாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட 18% இருக்கிற ஜிஎஸ்டியை 12% குறைக்குமாறு அவங்க வைத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ புது அரசு வந்ததற்கு பிறகு மறுபடியும் ஜிஎஸ்டி கவுன்சில் நடைபெறும், அந்த மீட்டிங் நடைபெறும். அதில் இது பரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பொலன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் டிசிஎஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது பெரிய ரிஸ்கானது. டிசிஎஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு இவங்க செல் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3700, ஸ்டாப் லாஸ் 3800. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 320, ஸ்டாப் லாஸ் 294. பிரபுதாஸ் லீலாதருடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பேட்டாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1580, ஸ்டாப் லாஸ் 1300. ஹட்கோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 300, ஸ்டாப் லாஸ் 248. மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 487, ஸ்டாப் லாஸ் 420. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.